நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 20/8/2015 ஆவணி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதி காலை 6 மணி 6 நிமிடம் வரை, பின்பு சஷ்டி. சித்திரை நட்சத்திரமானது பிற்பகல் 2 மணி 46 நிமிடம் வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். சித்த யோகமானது பகல் 2 மணி 46 நிமிடம் வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று சஷ்டி. முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சனி சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது, 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலங்கள் ஏற்படும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். சிக்கல்கள் குறைந்து மன அமைதி ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் இருப்பது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறும். கடந்த கால பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2இல் இருப்பதால் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் 2இல் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் பிரச்சனைகள், உடன் இருப்பவர்களால் சின்ன சின்ன மன அமைதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். சூரியனானவர் ஜென்ம ராசியில் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயற்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, 2இல் சந்திரனும் 12இல் சூரியன் குருவும் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. செவ்வாயானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தனிப்பட்ட திறமையானது உங்களிடம் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனானவர் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, 10இல் சூரியன் சஞ்சரிப்பது உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் இணைந்து அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மகர ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களிடம் உண்டாகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கும்ப ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குருவானவர் இருப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். 2 நாட்களாக நிலவிய சந்திராசிரமமானது முடிந்து விட்டதால் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி உண்டாகும். லாபகரமான பலன்களால் இருந்த கடன் பிரச்சனைகள் கூட விலகி சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, சூரியன் குரு 6ல் இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பது இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் ஆகும். சிறு சிறு உதவிகள் உங்களுக்கு கிடைத்தாலும் வீண் குழப்பங்கள் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல நட்சத்திரங்கள் 27 உள்ளது. ராசி மண்டலத்தில் 12 ராசிகள் உள்ளது. ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நட்சத்திரங்கள் உள்ளது. சில நட்சத்திரங்கள்ல ஒரு 1/4 நட்சத்திரம் ஒரு ராசியிலும் மீதி 3/4 நட்சத்திரம் ஒரு ராசியில் இருக்கும். சில நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பாதி நட்சத்திரம் ஒரு ராசியிலும் பாதி நட்சத்திரம் அடுத்த ராசியிலும் இருக்கும். இதனை உடைப்பற்ற நட்சத்திரம் சொல்லுவோம். சூரியனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரம் சொல்லுவோம். ஏன்னா இதுல முதல் பாதம் ஒரு ராசியிலும் கடைசி 3 பாதமும் அடுத்த ராசியில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் குருவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உடலற்ற நட்சத்திரம் சொல்லுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரம் முதல் 3 பாதம் ஒரு ராசியிலும் கடைசி பாதம் என்பது அடுத்த ராசியில் இருக்கும். அடுத்து செவ்வாயோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசிரிசம், அவிட்டம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தை தலையற்ற நட்சத்திரம் சொல்லுவோம். இந்த தலையற்ற நட்சத்திரத்தில் பாதி நட்சத்திரம் ஒரு ராசியிலும் பாதி நட்சத்திரம் ஒரு ராசியிலும் இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் பார்த்தீங்கன்றால் முடிந்தவரை சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக இந்த உடைப்பற்ற நட்சத்திர நாட்களில் மங்களகரமான சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சிகளை முடிந்தவரை இந்த நாட்களில் செய்யவே கூடாது. நேயர்களே, மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.